சில நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், இன்னும் சில நாடுகள் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க உண்மையான மாஸ்டர் மைண்டை நம்ம கண்டுக்கிறது இல்ல. ஸ்டோரி என்னன்னா, வேர்ல்டு வார் 1 அப்போ பலஸ்தீன் நாடு ஆட்டோமன் எம்பையர் கீழே இருந்துச்சு. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. பலஸ்தீன் மக்கள்கிட்ட போய் பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க, நாங்க ஆட்டோமன் எம்பையர் கூட போர் பண்ண போறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா பதிலுக்கு நாங்க உங்களுக்கு சுதந்திரம் மற்றும் உங்க நாடான பலஸ்தீன் இப்பதான் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இங்கதான் தில்லு முள்ளு இருக்கு. ஏன்னா இதே சமயத்துல இங்கிலாந்து நாட்டுல நிறைய யூத மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த யூத மக்களுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு சுதந்திரம் தரோம், தனி நாடு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாங்க. வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய யூத மக்கள் பலஸ்தீன் நாட்டுல குடியேற ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி ஹிட்லர் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. நம்ம ஊர்ல எப்படி வடக்கன்ஸ் நிறைஞ்சு வழிகிற மாதிரி பலஸ்தீன்ல யூத மக்கள் நிறைஞ்சு வழிஞ்சாங்க. சோ அப்பத்திலிருந்து 2 பேருக்கு ஆகாது. எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டு நம்ம ஊரு, ஆனா இந்த வடக்கன்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து அவங்களோட ஊரு, நம்மள வந்து விரட்டி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும். சோ அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கு. 1947 ஆண்டுல யுனைடெட் நேஷன்ஸ் 2 நாடுகளா பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க. சோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வரலாறு தான்.